எந்த நூலை தொடங்கினாலும் மங்கள மொழியில் தொடங்குவது வழக்கம். இன்ன இன்ன சொற்கள் மங்கள மொழிகள் என்று பிற்காலத்தில் இலக்கணப் புலவர்கள் தொகுத்து கூறியிருக்கிறார்கள். ஞானசம்பந்தர் அருளிய தேவாரப் பணுவலின் தொடக்கம் தோடுடைய செவியன் என்று வரும் திருப்பதிகம். இறைவன் திருவருளால் எழுந்த எல்லாமே மங்கள வாக்குத்தான். ஆதலின் ஞானசம்பந்தர் திருவாக்கில் எழுந்தது எதுவானாலும் அது மங்கள மொழியென்றே கொள்ளுவதற்குரியது. ஆயினும் அத்தகைய சமாதானத்திற்கு அவசியம் இல்லாமலே தோடு என்ற சொல் அமைந்திருக்கிறது. அதுவே மங்களச் சொல்தான். பூ, சீர், எழுத்து, உலகம் என்று பிற்காலத்தில் தொகுத்துச் சொல்லும் மங்களச் சொல் வரிசையிலே தோடு என்ற சொல்லை காண முடியாது. ஆனாலும் தோடு என்பது மங்களச் சொல்லே. உமாதேவியின் பாகத்தில் அமைந்தது தோடு என்பதை முன்பே பார்த்தோம். தோடு மங்களத்தை காட்டும் அறிகுறி. மங்கள வாழ்வையுடைய மங்கைமாரின் மங்கள அறிகுறியாக உள்ளவை மங்கள நாண், தோடு, திலகம், மை, மலர் முதலியன. அணிவகைகளில் தோடு திருமங்கல்யத்திற்கு ஒப்பாகவே கொள்ளத்தகுவது. நம்பா நினைக்கோலம் முறையோ எனக் கால நஞ்சுண்டு பித்துண்டு நாம் தேவர் என்பார் தம் பாவையர்க்கன்று காதோலை பாலித்த தயவாளர் என்ற குமரகுருபர முனிவருடைய வாக்கையும் அதற்கு டாக்டர் ஐயர் அவர்கள் காதோலை மாங்கல்யம் போன்ற சிறப்புடையது, அதனை பாலித்தலாவது அவர்களுடைய மங்களம் கெடாமல் நிலவும்படி நிறுத்துதல் என்று எழுதிய குறிப்புரையையும் இங்கே பொருத்தி பார்க்க வேண்டும். நித்திய சுமங்கலையாகிய அம்பிகையின் மங்களத்துக்கு அறிகுறியாக அப்பெருமாட்டியின் திருச்செவியில் இருப்பது தோடு. அந்த மங்கள அணியை சொல்லும் மொழியும் மங்களமுடையதுதானே. எனவே உலகத்துக்கு மங்களம் செய்ய எழுந்த சம்பந்த பெருமானது திருவாக்கு தோடு என்ற மங்கள மொழியை முதலிலே உடையதாக எழுந்தது என்றே கொள்ள வேண்டும். தேவாரம் வேதம் போன்றது. அதை தமிழ் வேதம் என்றே கூறுவர். வடமொழி வேதம் எழுதா கிளவி. தமிழ் வேதமாகிய தேவாரம் எழுதும் மறை. வேதத்தை போன்ற சிறப்புடைய தேவார பாடல்களில் வேதத்தில் உள்ள சாரமான கருத்துக்கள் அமைந்திருக்கின்றன. வேதம் ஓம் என்ற பிரணவத்துடன் தொடங்குகின்றது. தமிழ் வேதமாகிய தேவாரம் ஓம் என்று தொடங்கவில்லை. ஆயினும் ஓம் என்ற எழுத்தின் பெரும் பகுதியாகிய ஓ என்ற எழுத்தோடு தொடங்குகிறது. மந்திரத்தை மறைத்துச் சொல்வது வழக்கம். இங்கு இந்த ஓ என்ற மந்திரத்தை வேறு ஓர் எழுத்தோடு சேர்த்து வைத்தார் ஞானசம்பந்தர். மிகவும் நுட்பமான பொருளை ஏதேனும் ஒரு கருவியால் எடுப்பார்கள். நுட்பமான பொருளை உடைய ஓங்காரத்தை தகர மெய்யோடு சார்த்தி தோ என்ற எழுத்தை முதலில் வைத்து தோடு என்று தமிழ் வேதத்தை தொடங்கினார் சம்பந்தர். இதையும் சேக்கிழார் சொல்லுகிறார். எல்லையிலா மறை முதல் மெய்யுடன் எடுத்த எழுதுமறை மல்லல் நெடுந்தமிழால் இம்மாநிலத்தோர்க்கு உரை சிறப்ப என்பது அவர் சொல்லும் விளக்கம். எல்லையில்லாத மறையின் முதல் எழுத்தை ஒரு மெய்யெழுத்தோடு சேர்த்து வைத்து எடுத்து கூறிய எழுதுவதற்குரிய வேதமாகிய வளம்மிக்க நீண்ட தமிழால் இந்த மாநிலத்தில் உள்ளவர்களுக்கு புகழ் சிறக்கும்படியாக என்பது இதன் பொருள். மந்திரத்தை மறைத்துச் சொல்வார் தகர மெய்யோடு சேர்த்து தோ என்று தொடங்கினார் என்பதை கண்டோம். அப்படி ஓவை ஒட்டுவதற்கு வேறு மெய்யை கொள்ளாமல் தகரத்தை கொண்டதற்கும் ஏதாவது காரணம் இருக்க வேண்டுமல்லவா? தமிழ் வேதமாகிய இதை தொடங்குகையில் தமிழ் பண்பையும் வேத பண்பையும் ஒன்றுபடுத்தி பாட திருவுள்ளம் கொண்டார் ஞானசம்பந்தர். தமிழ் என்ற பெயரே தா என்பதை முதலாக உடையது. இலக்கணத்தின்படி இத் என்பதுதான் முதல் எழுத்து. மெய்யை முதலாக கொண்டது தமிழ் என்ற சொல். ஆகவே தமிழின் முதலாகிய இத் என்பதன் மேல் வேதத்தின் முதலாகிய ஓவை ஏற்றிச் சொன்னார். தமிழ் மொழியில் வேத கருத்தை அமைத்துச் சொல்ல வந்த பெருமான் அதற்கு அறிகுறியாக எடுத்த எடுப்பில் முதல் எழுத்தில் அந்த தன்மை புலப்படும்படி தமிழ் என்பதன் முதல் எழுத்தையும் வேதத்தின் முதல் எழுத்தையும் தோ என வைத்தார் என்று சொல்வதும் பொருத்தமல்லவா? தமிழிலே வேத கருத்தை சொல்ல வந்த எழுதும் மறையாகிய தேவாரம் இறைவனுடைய திருச்செவிக்கண் சார்த்தத் தகுவது. அதனை பாடும் ஆற்றலை தந்தவர் இறைவனின்றும் வேறல்லாத அம்பிகை. அவ்வம்பிகையின் வாமபாகத்தின் பகுதியாகிய திருச்செவியில் வெள்ளை தோடு உண்டு. அந்த தோடு இசை பாடுவார்க்குரிய வீடு. தமிழ் எழுதும் ஓலையால் ஆனது என்னும் இத்தகைய நினைவுகளை எல்லாம் தோற்றச் செய்வது தோடுடைய செவியன் என்னும் தொடர்.